காயத்ரி தேவி என்னுடைய நூலுக்கு ஏற்பல் வழங்கினார்கள். அவர் கல்லூரி மாணவி, தமிழ் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் மாணவி. அவங்க என்னுடைய புத்தகத்தை பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. வில்லங்கம் இல்லாமல் ஒரு கவிதை எடுத்துட்டாங்க. இந்த வில்லங்க கவிதையே ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்கிறாங்க, அதை படித்து பார்ப்பாங்க, எனக்கு தெரியல. பரவாயில்லைம்மா, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அப்பாவின் ஊன்றுகோல் என்ற நூல் என்னுடைய 6வது கவிதை நூல். இதை வெளியிட்டு தந்த இலக்கிய வட்டத்தினுடைய நண்பர்களுக்கும், நூல் உருவாக பல வகைகளும் பாடுபட்ட அம்சப்பிரியா பொறுப்பாளர் போன்ற நண்பர்களுக்கும், அவர்களுக்கு துணை நின்ற இலக்கிய வட்ட நண்பர்களுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஊன்றுகோலானது நான் தலை நிமிர்ந்து நிற்க உறுதுணையாக இருந்தது. இது உண்மை. அவருக்கு, என் அப்பாவிற்கு இது 3வது கால். அந்த ஊன்றுகோல் தான் அவருடைய முயற்சியின் சின்னம், வளர்ச்சியின் ஊன்றுகோல். நான் பெற்ற பட்டங்களும் பதவிகளும் அரசு பணிகளுக்கும் இந்த ஊன்றுகோல் தான் துணை நின்றது. ஈன்ற தாயிலும் சான்றோனாக்கிய தந்தைக்கு செய்ய வேண்டிய நன்றிக்காக அப்பாவின் ஊன்றுகோல் என்று பெயர் முதலில் ஊன்றுகோல் என்று தான் வைத்திருந்தேன். அந்த ஊன்றுகோல் எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவியும் அதை பிடிச்சிட்டா நடப்பாங்க. இந்த வர்றதுக்கு அவங்களுக்கு ஆசை. ஆனால் அவங்களுடைய ஊன்றுகோல் துணை நிற்காத காரணத்தால் அவர்களை அழைச்சிட்டு வரல. அது மேலே ஊன்றுகோல் வைக்கிறத விட அப்பாவின் ஊன்றுகோல்னு பேர் வச்சுட்டேன். நான் அரசு பணியாற்றேன், ஆசிரியர் பணி 1966. அதை ஊர் முழுக்க உறக்க கூவியர் என் அப்பா. எங்கள் பையனுக்கு அரசு பணி கிடைச்சிட்டது, ஆதியார் வேலை கிடைச்சிட்டது, வாத்தியார் வேலை கிடைச்சது. ஊர் முழுக்க உறக்க கூறியவர் என்னுடைய அப்பா. நான் அரசு பணியேற்ற போது வசதியானவர்களெல்லாம் என் பெண் கொடுக்க வந்தார்கள் வாத்தியார் வேலையில். அவர்கள் மாப்பிளை பிடித்து விட்டது, உங்களுக்கு என்ன சொத்து இருக்குது, என்ன வசதி இருக்குதுன்னு கேட்டாங்க. அதுக்கு எங்கள் அப்பா சொன்னது இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. வாத்தியார் எனது பெரிய மகன் தான் நான் சம்பாதித்த சொத்துன்னு சொன்னாங்க. என்ன சொத்து இருக்குன்னு கேட்டாங்க. வாத்தியார் என்னுடைய பெரிய மகன் தான் நான் சம்பாதித்த சொத்துன்னு சொன்னாங்க. எப்போதாவது என் வீட்டிற்கு வரும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஊன்றுகோலை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். எனது கவிதைகளில் தவறுகள் இருந்தால் விமர்சனம் செய்யுங்கள், ஆனால் ஊன்றுகோலை மட்டும் உதாசீனம் செய்து விடாதீர்கள் என கூறி இந்த அவைக்கு வந்த என்னுடைய அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். என்னுடைய மாணவர் சிவகுமாரும் பாலமர்களும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன்.